இன்னைக்கு ராஜேஷ் கிச்சனோட இன்ஸ்டன்ட் மில்லட் தோசா மிக்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்மளோட மில்லட் தோசா மிக்ஸில் திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, இட்லி அரிசி, உளுந்து, அவல் போட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோம். நைட்டு ஃபுல்லாக ஊறும். அதுக்கப்புறம் காலையில் இது எல்லாத்தையுமே இன்னொருக்க கழுவிட்டு வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம். நம்மளோட மில்லட் தோசா மிக்ஸ் வச்சு இட்லி, தோசை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிக்க முடியும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஊற்றணும் அப்படின்னா 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவையும் தயிரும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இட்லியாவோ தோசையாவோ ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வேண்டாம், நான் புளிக்க வச்சு பண்ணணும் அப்படின்னா நைட்டே மாவு கூட தண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டியாக மிக்ஸ் பண்ணி நைட்டே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னோம்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா புளிச்சிருக்கும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லியாவோ இல்லை தோசையாவோ நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மில்லட் அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்காது. நார்மல் இட்லி தோசை மாதிரியே இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், அப்படி இல்லாட்டி நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பாய்.